சுமார் 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த காட்டுப்பாதையில அனுமனின் சக்தி கொண்ட சாமியாடி ஒருத்தர் மந்திர ஓதி நடந்து வந்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அவர் கண்ல ஒரு உக்கிரமான ஆவி பட்டுச்சு. அது சும்மா சாதாரண ஆவி இல்ல, சங்கிலி பூதத்தார். அந்த பூதத்தார் ஆவி வழிபோக்கர்களை துன்புறுத்துறதையே வழக்கமா வச்சிருந்தது. சாமியாடிய கண்டதும் பூதத்தார் ஆக்ரோஷமா அவர் மேல பாய பார்த்தது. உடனே சாமியாடி தன்னோட சக்தி வாய்ந்த மந்திரத்தால அந்த பூதத்தாரோட கழுத்துல ஒரு சங்கிலிய கட்டிட்டாரு. அந்த ஆவி தப்பிச்சு போக முடியாம பயத்துல துடிச்சு போச்சு. சாமியாடி ஆவேசமா, "நீ ஏன் இப்படி மக்களை துன்புறுத்திட்டு இருக்க? உன் நியாயம்தான் என்னன்னு கேட்டாரு. சங்கிலி பூதத்தார் கதறினது, "என்ன என் சொந்த ஊர்லயே அநியாயமா ஏமாத்தி கொண்டுட்டாங்க. அந்த கோவம் இன்னும் அடங்கல. என் ஆவேசத்தை அடக்க யாரும் இல்லைன்னு சொல்லிச்சு." உடனே சாமியாடி தாத்தா மனசு இறங்கி, "இனிமே நீ கேட்டதை செய்யக்கூடாது. தன்னை சரணடைஞ்சவங்களுக்கு நல்லது செஞ்சு நீயே ஒரு காவல் தெய்வமா மாறணும்னு சொல்லி அந்த ஆவிய கட்டுப்படுத்தி தான் கூடவே கூட்டிட்டு போனாரு." சாமியாடி தாத்தா அந்த ஆவிக்கு ஒரு கோவில் கட்டி பூதத்தார் சாமி ஆக்கிட்டாரு. இந்த விஷயம் நடந்து சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த பூதத்தார வணங்கிட்டு இருந்த குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு அடிக்கடி சாமி கோளாறு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. கோவிலுக்கு போய் குறி பார்த்தப்போ சங்கிலி பூதத்தார் ஆக்ரோஷமா சாமியாடி வந்தாரு. "நான் இங்க கட்டுப்பட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த குழந்தை என் சக்திக்கு ஆளாக கூடாதுன்னா என் நினைவா குழந்தைக்கு என் பேரை வைங்க. அப்பதான் நான் இந்த குழந்தைய காப்பேன்னு உத்தரவு கொடுத்தாரு." உடனே அந்த குடும்பம் தங்கள் குழந்தைக்கு பூதலிங்கம்னு பேரு வச்சிட்டாங்க. அந்த நாள்ல இருந்து சங்கிலி பூதத்தார் சாமி தான் மேல நம்பிக்கை வச்ச மக்களை காக்குற ஒரு வீரமான காவல் தெய்வமா அந்த பகுதியில நிலைச்சிட்டாரு.